ஃபோர்காஸ்டிங் லவ் அண்ட் வெதரோட லாஸ்ட் எபிசோடுக்கு வந்தாச்சு மக்களே. இது வரைக்கும் 15 எபிசோடு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம லீ கதவை திறந்துட்டு வராரு. அப்பன்னு பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டுன்னு சொல்லி போலீஸ்காரங்க ஹாக்கியும் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு லீ ஷாக் ஆகுறாரு. ஹாக்கியும் திரும்பி சிவோவை பார்க்குறாங்க. சிவோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அமைதியாக இருக்காரு. தென் அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவர் பயோஸ்பை டெஸ்ட் எடுத்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கேன்சர் இருக்கு, அவருக்கு இன்னும் சில டெஸ்ட்டுகள் எடுக்க வேண்டியது இருக்கு, இதையும் மீறி நீங்க கூட்டிட்டு போகணும்னா தாராளமாக கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு போலீஸ்காரங்களை பார்த்து சொல்லிடுறாரு. ஆக்கியுங்க்கு என்னடா அவன் எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. தென் சிவோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரா. போலீஸ்காரங்களாம் பேசிக்கிறாங்க. டாக்டர்ஸ் கிட்ட கேட்போம் இவரை இப்ப கூட்டிட்டு போக முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபக்கம் கீஜூனை காட்டுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு டாக்டர் வந்து அவரை உள்ள கூப்பிடுறாங்க. என்னன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா இந்த பேபி ஹெல்த்தியா இருக்கான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. பேபி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு, பேபியோட சத்தம் கூட கேக்குதுன்னு சொல்லிட்டு கீஜூனை கூப்பிட்டு அந்த சவுண்டை கேட்க வைக்கிறாங்க. கீஜூன் அதை கேட்டுட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாரு. அந்த சீன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மறுபக்கம் சிவோவை காட்டுறாங்க. வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹாக்கியும் வந்து பாக்குறாங்க அவர் ஃபீல் பண்றத. தென் அவர்கிட்ட போயிட்டு போலீஸ்காரங்க எல்லாம் போயிட்டாங்க, அவருக்கு இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ண மறுத்துட்டாங்க அப்படின்னு சிவோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ உங்க அப்பா கிட்ட பேசினியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிவோவை கேக்குறாங்க ஹாக்கியுங்க. சிவோ அழுதுகிட்டு இருக்காரு. சிவோ நீ அழுவுறியா அப்படின்னு சொல்லிட்டு சிவோவை தொடும் போது கையெடு, என்ன கம்ஃபோர்ட் பண்ண முயற்சி பண்ணாத, நம்ம ஆபீஸை பொறுத்த வரையும் தான் லவ்வர்ஸ், சோ நீ என்ன நினைச்சு கவலை பண்ணணும்னு உனக்கு ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஹாக்கிங் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கும் போது ஹாக்கிங்கோட வாய்ஸ் ஓவர் போகுது. அது என்னன்னா, நமக்கு சில சமயங்கள்ல என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்படி இல்லைன்னா எது சரி எது தவறுன்னு தெரியாது, ஆனா நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், அதுவும் சரியான முடிவா இருக்கணும். அப்போ ஒரு பிளாஷ்பேக் சீனை போட்டு காட்டுறாங்க. நம்ம ஹாக்கிங் போயிட்டு ஹெட்டை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அவர் காஃபியை கொடுத்துட்டு ஒர்க்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்கும் போது, சார் அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கியுங்க ஹெட்டை பார்த்து கேட்கறாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டும் கேட்கறாரு. சார் உங்களுக்கு தான் ஃபோர்காஸ்டிங் அக்யூரசி ரேட்டு அதிகமா இருக்கு இந்த கண்ட்ரிலேயே, அது எப்படி சார்? அண்ட் இது வரைக்கும் உங்களோட ரெக்கார்டை வேற யாருமே பிரேக் பண்ணது கிடையாது, எப்படி இப்படி ஒரு லிவிங் லெஜெண்டா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த கேஎம்ஏ ஆபீஸ்க்குள்ள அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஎம்ஏ ஆபீஸ்லயே யாருக்கு லோயஸ்ட் அக்யூரசி ரேட் இருக்கோ அவங்கள கண்டுபிடி, அப்பதான் உனக்கு இதுக்கான விட தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹாக்கியுங்க்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஃபைனல் எபிசோடோட டைட்டில் டுமாரோஸ் ஆன்சர்னு போடுறானுங்க. இப்ப டாங்கான காட்டுறாங்க. அவரோட வீட்டுக்கு போறாரு. அவங்க ஒய்ஃப் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன லேட்டுன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஃபோர்காஸ்டிங்ல சில சேஞ்சஸ் வந்துருச்சு, அதனால நான் போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் சாரின்னு சொல்றாரு. பரவாயில்ல, நீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு, நீ சொன்னது கரெக்டு தான், நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இன்னைக்கு நம்ம பொண்ணோட பிறந்த நாள், அப்ப கூட என்னால அவ கூட இருக்க முடியல, சோ டைவர்ஸ் பண்றதுதான் கரெக்ட்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டாங்கானே சொல்லிடுறாரு. அவங்க ஒய்ஃபுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அங்க கட் பண்ணி ஓபன் பண்ணா ஹாக்கிங்கோட அம்மா எதிரில் ஹாக்கிங்கோட அக்கா சிவோவோட ஃப்ரெண்டு. ஹாக்கிங்கோட அம்மா வந்துட்டு சிவோவோட ஃப்ரெண்டு கிட்ட உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு ஹாக்கிங்கோட அக்கா இருந்துட்டு திரும்பியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இவர் அவங்க அப்பா அம்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. தென் அவரை பத்தி விசாரிக்கிறாங்க. ஹாக்கிங் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் இவரும் படிச்சிருக்காரு. அப்ப நீயும் ஹாக்கிங்கும் ஒரே கிளாஸான்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நான் ஹாக்கிங்கோட ஒரு 7 வருஷம் சீனியர்னு சொல்றாரு. தென் அந்த வீடை பார்த்துட்டு இந்த வீடுலாம் யாரோடது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது என்னோட வீடு தான், நான் ஆக்சுவலி லோன்ல தான் எடுத்தேன், பட் என் பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாருங்க. தென் ஹாக்கிங்கோட அம்மா, நீ எல்லா விஷயத்திலயும் கரெக்டா தான்ப்பா இருக்க, அப்ப நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவர் ஒரு பக்கம் எஸ்ன்னு சொல்றாரு. பட் ஹாக்கிங்கோட அக்காவோ நோன்னு சொல்றாங்க. இப்ப அவரு அவங்கள பார்த்து கேக்குறாரு, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் ஏன் என் கூட க்ளோஸா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப க்ளோஸா இருந்ததெல்லாம் ஹாக்கிங்கோட அம்மா முன்னாடியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டீசெண்டா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீன்ல யூஜினையும் கீஜூனையும் காட்டுறாங்க. யூஜின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கீஜூன் யூஜினை கூப்பிட்டு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரா. அப்போ ஒரு பிளாஷ்பேக் சீன் போட்டு காட்டப்படுது. அப்ப நம்ம கீஜூன் வந்து ஸ்போக் பர்சன் இல்லையா, ஸ்பீச் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க போயிட்டு கீஜூன் கிட்ட சில டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க. அவர் வந்து அதை கிளாரிஃபை பண்ணிருப்பாரு. பட் இருந்தும் இவங்க டவுட் மேல டவுட்டா கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப யூஜின், அதனாலதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதனால இல்ல, நீ என்ன பார்த்த விதம் அப்படின்னு சொல்றாரு. திரும்பி பிளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது.
அப்ப இவங்க டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கீஜூனை ஒரு மாதிரி ஃபீலிங்கா பார்த்துருப்பாங்க. அப்ப கீஜூன் முடிவு பண்ணிருப்பாரு, இவன் நம்ம கூட இருந்தா நம்ம லைஃப்ல நம்ம என்ன வேணா சாதிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன ஃபீல் பண்ண வச்ச, நான் ரொம்ப ஒரு டீசென்டானவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு யூஜின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் உன்னை அப்படிதான் நினைச்சேன், உனக்கு எல்லாமே தெரியும், உன் லைஃப்பை நீ வேற லெவல்ல பிளான் பண்ணி வச்சிருப்ப, அது மட்டும் இல்லாம நீ என்னை ஒரு தடவை கூட ஒரு மாதிரி நடத்தினதே கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதே நம்பிக்கையோட உன்னால என்னை பார்க்க முடியுதான்னு சொல்லி கீஜூன் கேட்குறாரு. இங்க பாருங்க, இது நம்பிக்கையை பத்தி இல்லை, இது ரியாலிஸ்டிக்கை பத்தி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குழந்தை வளர்க்குறதெல்லாம் அவ்வளோ ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது, எனக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா அதை பத்தி தான் நான் நெட்ல டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு நிறைய பணம் கூட செலவாகும், அதை பத்தியும் எனக்கு தெரியும். பட் இந்த பிரச்சனையை நம்ம மட்டும் ஃபேஸ் பண்ணல, இங்க உள்ள எல்லாருமே தான் ஃபேஸ் பண்றாங்க. இதுக்காகலாம் யாருமே குழந்தை பெத்துக்காமலாம் இல்லையே. எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னால முடியும்னு. உண்மையை சொல்லணும்னா நேற்று நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் நம்ம குழந்தையோட அந்த ஹார்ட் பீட்டை கேட்கும் போது. அதுதான் முதல் முறை நம்ம குழந்தை நம்ம கிட்ட பேசினது. அந்த ஹார்ட் பீட் எப்படி இருந்துச்சுன்னா, அப்பா நான் இருக்கேன், நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. நான் உடனே என் மனசுலயே ரிப்ளை பண்ணேன், ஹாய் செல்லமே, நான் தாண்டா உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி யூஜின் கையை பிடிச்சி, நான் இன்னமும் பெட்டராக நடந்துக்க முயற்சி பண்ணுறேன் உனக்காகியும் நம்ம குழந்தைக்காகியும். நம்ம யூஜினுமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு கீஜூனை கட்டி பிடிச்சி தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த சீன் முடிய அடுத்த சீனில் நம்ம கீஜூன் ஆஃபீஸில் இருக்காருங்க. நான் ஒரு அப்பா, இனிமேட்டு நான் பயப்படக்கூடாது, நான் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு போகிறாரு. போய் பார்த்தா அங்கே பென்ஷனுக்கு எதுக்கோ அப்ளை பண்ணியிருக்காரு போல். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பென்ஷன் காசுலாம் அப்ளை பண்ணி வந்ததில்லை, எதுக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு மேம் கேட்குறாங்க. அப்போ நம்ம கீஜூன் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கணும்னு தனக்குள்ளேயே பேசிட்டு, என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஸோ நாங்கள் குழந்தைக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம், ஆல்ரெடி நான் ஆஃபீஸில் நிறையா லோன்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், அதனால தான் இந்த பிஎஃப் காசை எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு இவர் சொன்னோன்னே அந்த மேம் சொல்கிறாங்க, அந்த ஃபார்மில் ஒரு வெப்சைட் இருக்குங்க, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், உங்களுக்கு மேற்கொண்டு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலான்னு சொல்கிறாங்க. அதே இடத்துல தான் நம்ம சிவோவும் வந்திருக்காரு. சிவோ இவரை பார்த்துட்டு அவர் ஒரு ஃபார்மை ஒழிச்சு வைக்கிறாரு, இவரும் அந்த ஃபார்மை ஒழிச்சு வைக்கிறாரு. தென் 2 பேரும் பாஸ் ஆகி போயிடுறாங்க. நம்ம கீஜூன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளவங்க இன்னொருத்தவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க, சிவோவுக்கு கல்யாணம் ஆக போதான் என்ன, திடீர்னு ஹவுசிங் லோன்லாம் அப்ளை பண்ணுறாரு, சரியில்லையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறது இவர் காதில் விழுது. மறுபக்கம் கேஎம்ஏ ஆஃபீஸில் உள்ள கேன்டீனை காட்டுறாங்க. அங்கே நம்ம சீனியர் அக்காவும் ஹெட்டோட அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹெட்டோட அசிஸ்டண்ட் சீனியர் அக்கா கிட்ட ஹாக்கிங் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, ஸோ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர்ஸை கேட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது கேட்டபடி நம்ம ஹாக்கிங்கும் உள்ளே ஏதோ ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காக ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இதை ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அவர். சீனியர் அக்கா சொல்லிடுறாங்க, உனக்கு கன்ஃபார்மாக தெரியாதுல்ல, தெரியாமல் எதுக்கு நீ பாட்டுக்கு வதந்தியாக பரப்பிக்கிட்டு இருக்க, அதனால கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இந்த மனுஷன் திருந்துற மாதிரி தெரியல. உங்களுக்கு மேட்ரு தெரியுமான்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை நோக்கி போயிடுறாரு. இப்போ ஹாக்கிங்க ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கிட்டு ஆஃபீஸ் உள்ள வராங்க. அதே சமயம் நம்ம சிவோ ஹவுசிங் லோனை வாங்கிக்கிட்டு அந்த சைடு போயிட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் எதிர ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி நம்ம சீனியர் அக்காவும் பார்க்குறாங்க. அந்த டைமில் நம்ம கேஎம்ஏ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் நியூ ஜாயினர்ஸை கொண்டு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காரு. அப்போ ஜூனியர் அக்கா அவங்கள பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிடுறாங்க. நானும் வந்த புதுசில் இவங்கள மாதிரி தான் சந்தோஷமாக இருந்தேன், ஏன் இப்போ சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு சொல்லி சீனியர் அக்கா கேட்கும்போது, ஆமாம், நான் செய்கிற எல்லா வேலையுமே சொதப்பிக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு திட்டு தான் உழுது அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சீனியர் அக்கா சொல்லிடுறாங்க, நீ வேற ஒரு டீமுக்கு போக ஆசைப்படுறதானே அப்படின்னு சொல்லிட்டு, நீ நினைக்கிறதும் உண்மைதான், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் தப்பான ரிசல்ட்ஸ் கொடுத்தா கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவாங்க, ஸோ நீ வேற ஒரு டீமுக்கு போகிறது தான் நல்லதுங்கிற மாதிரி சீனியர் அக்காவே சொல்லிடுறாங்க. மறுபக்கம் சிவோவோட அப்பாவை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க, அவரை காணோம். அங்கே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் கேஎம்ஏ ஆஃபீஸில் ஏதோ மீட்டிங் போயிட்டுருக்கு. அந்த டைம் பார்த்து சிவோவுக்கு கால் வருது. அப்போ நடந்துட்டு இருந்த மீட்டிங்கும் முடியுதா, சிவோ ஸ்பீடாக வெளியே போகிறாரு. அவரை பார்த்துட்டு இருக்காங்க ஹாக்கிங்க, எதுக்கு இவன் வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆஃபீஸில் உள்ள நபர் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஹாக்கிங் கிட்ட சொல்கிறான். எதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, இதுக்கு மேலே உங்களால் ஏமாற்ற முடியாது, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போகுதே அப்படின்னு சொல்லி கேட்டுடுறான். ஹாக்கிங்கே ஷாக் ஆயிடுறாங்க, நீங்கள் என்னை பற்றியா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ சிவோவை காட்டுறாங்க. நர்ஸு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரியப்படுத்துகிறாங்க. சிவோவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஓகே, நான் போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நொடியாக அவங்க அப்பாவுக்கு கால் அடிக்கிறாரு. பட் கால் ரீச் ஆகலை அவருக்கு. அடுத்த சீனில் ஹாக்கியங்கும் கீஜூனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கீஜூன் சொல்கிறாரு, சிவோ வந்து ஹவுசிங் லோன் எடுத்தான், அதனால தான் ஆஃபீஸில் எல்லாரும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவன் எதுக்கு ஹவுசிங் லோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கியங் அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ் உள்ள போயிட்டு பார்க்குறாங்க. சிவோவை காணோம். சிவோ எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. திடீர்னு ஃபோன் வந்தது, வெளியே கிளம்பி போனா. ஆமா, நீங்க 2 பேரும் உண்மையாலேயே கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீம்மேட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஓ காட், அது வதந்திடா அப்படின்னு சொன்னோன்னா சீனியர் அக்கா வந்துட்டு அப்ப நீ பிரெக்னெண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிட்டே என்னடா பேசி வச்சிருக்கீங்க அப்படின்னு. தென் சீனியர் அக்கா கிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவன் ஹவுசிங் லோன் வாங்கினதுக்காகலாம் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ட்டு நீங்களே எதுவும் நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து கீஜுனும் ஒரு சைடு வந்துடுறாரு, நம்ம சிவாவும் இன்னொரு சைடு வந்துடுறாரு. ஹாக்கிங் சொல்லிட்டு திரும்பும் போது சிவா அங்கே நிற்கிறாரு. தென் சிவோ கிட்ட போயிட்டு நான் பேசினது உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுச்சுன்னு அவர் சொல்கிறாரு, இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் டாங்கான் வேற பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓ, இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் டாங்கானோட பொண்ணை காட்டுறாங்க. அவங்க அந்த டைவர்ஸ் ஃபார்ம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட அம்மா வந்துட்டு அதை பிடுங்குறாங்க, இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, அம்மா உண்மையிலே நீங்க டைவர்ஸ் வேணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்க ஆசைப்படுறேன், அவர் தான் வேணும்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப நீங்க டைவர்ஸ் கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஏன் எதுவா இருந்தாலும் என்ன கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க அவங்கள. நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, நானும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இப்போ அவங்க அம்மா இருந்துட்டு சொல்றாங்க, நீ தானம்மா ஃபர்ஸ்ட் சொன்ன உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு, இப்ப மாத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது அப்பா எப்படிப்பட்டவர்னு தெரியறதுக்கு முன்னாடி இப்பதான் அவரை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என் மனசை மாத்திக்கிட்டேன், நான் அவர் கூட தான் இருக்க ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் உங்க மனசை மாத்திக்கோங்க, ஏன் அவரை இவ்வளோ வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு, இதை பத்தி நாங்க பேசி முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க கோச்சிக்கிட்டு சாப்பாடு எடுக்காம கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹாக்கியவங்க காட்டுறாங்க. கேன்டீனுக்கு போகும்போது அங்க உள்ளவங்கலாம் கேட்கறாங்க, என்னம்மா ஏதோ நல்ல விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து ஃபுட்டை வாங்கிக்கிட்டு கிளம்பி போறாங்க. அப்படி அவங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காரும் போது அங்க இருக்கிற எல்லாரும் இவங்களை பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த ஆபீஸ் ரொமான்ஸே சரியான தலைவலிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு எதிரில் வந்து கீஜூன் உட்கார்றாரு. இங்க பாரு, சாப்பிடும் போது எதனா பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும் போது நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு சொல்லிட்டு அவரோட போனை ஓபன் பண்ணி ஒரு ஆடியோவை போட்டு காட்டுறாரு. என்ன இதுன்னு சொல்லி கேட்கும் போது என் குழந்தையோட ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹாக்கியங்கும் ஆசையா வாங்கி கேட்கறாங்க, ஏய் இது ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தென் கீஜூன் ஹாக்கியங்க பார்த்து, நீ எதுக்காக அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன நான் அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு ஹாக்கியம் கேட்குறாங்க. எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் லீக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், போதும் அதை பத்தி பேச வேணாம்னு சொல்லி ஹாக்கியம் சொல்ல, லீக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீஜூனே சொல்லிட்டு இருக்காரு. சரி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கியம் சொல்ல, உனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கீஜூன் கேட்கிறாரு. அதுக்கு ஹாக்கியம் என்ன சொல்றாங்கன்னா, டேய் உன் விஷயத்த மட்டும் பேசுறா, ஏன்டா என் லவ் லைஃப்ல தான் வர அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் உனக்கு ஒரு கேவலமான பாய் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவது இருக்க ஆசைப்படுறேன், உன் மேலே அக்கறை இருக்கிறனால தான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சிவோவை போக விட்டுறாத, நான் இதை வந்துட்டு அவனுக்காக சொல்ல, உனக்காக தான் சொல்கிறேன். அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம சிவோவை காட்டுறாங்க. அவங்க அப்பாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படி அவர் ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்க, இங்கே டாங்கான் வந்துட்டு சிவோ ஆஃப்டர்நூன் ஆஃப் எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற விஷயத்த ஹாக்கியம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு ஆஃப்டர்நூன் ஆஃப் எடுத்தான்னு சொல்லி ஹாக்கியம் கேட்கும் போது என்னன்னு தெரியல, ஏதோ ஃபேமிலி அர்ஜென்ட் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னான், சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கியம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. தென் அவரு ஹாக்கியங்க பார்த்து கேட்கிறாரு, உனக்கு ஏதாவது இதை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாக்கியம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாங்க, சிவோவோட அப்பா இருக்காரான்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்களுக்கே விஷயம் தெரிய வருது, சிவோவோட அப்பா சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாரு அப்படின்ட்டு. சிவோ அங்கெங்கன்னு தேடி ரொம்ப களைப்பா நடந்து வந்துட்டு இருக்காரு. சரி இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு திரும்பி கால் பண்றாரு, அன்ரீச்சபிள் தான். அப்படியே இருட்டிடுது. ஹாக்கியங்கோட அம்மா ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எதிரில் உள்ள ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் சிவோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவங்க சிவோவை பாக்குற அந்த சமயத்துல கரெக்டா சிவோவோட அப்பாவும் கால் பண்றாரு. சிவோ செம்ம டென்ஷன் ஆயிட்டு, அப்பா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன், நான் உனக்கு அந்த டைரக்டர் கேர்ள் ஃப்ரெண்டா கிடைச்சதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டேன், ஆனா நீ என்னடானா ஓவரா சீனா போட்டுக்கிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஒழுங்கா அவ கூட போய் சேர்ற வழியா பாரு, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா அவளை மாதிரியே நோர்த்தியா பாப்பன்ட்டு, இங்க பாரு உனக்கு
உனக்கு வேணா ஒரு பொறுப்பான அப்பா இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவளை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம்டா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காருங்க. இப்போ சிவோ, அப்பா எங்கப்பா இருக்கீங்க, டெஸ்ட் வந்தோன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுமா பண்ண வேணாமான்னு சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காரு. என்னை பற்றிலாம் கவலைப்படாதரா, நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவாகவே இருந்தது இல்லை அப்படிலாம் அவர் சொல்லிட்டு இருக்க. அதே தான்ப்பா, நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில நல்ல மெமரிஸை கொடுத்துட்டு போங்க, நீங்கள் ஏன் உங்களை மாற்றிக்க கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு சிவோ கேட்டுட்டு இருக்காருங்க. இதெல்லாம் கேட்டு சிவோவோட அப்பா ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறாரு. இங்கே பாரு, நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்துரு, அதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறாருங்க மனுஷன். அப்போ ப்ரீவியஸாக போலீஸ்கிட்ட அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை மீறி நீங்கள் கூட்டிகிட்டு போனோன்னா கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதை இவரும் கேட்டிருப்பாரு. அதை தான் நினச்சி இப்போ பயங்கரமாக அழுகுறாரு. சிவோவும் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து செம்மையாக அழுதுட்டு இருக்காரு. திரும்பி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு, அன்ரீச்சபிள். அவர் அழுகுறத ஓரமாக நின்று ஹாக்கிங்கோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சிவோவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஆசையாக ஹாக்கிங்கோட அக்காவை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே அவங்க ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அவங்களோட புக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதை பப்ளிஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி இவர் கேட்கும் போது இவர் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த கதையில் வந்து ஒரு ஹூக்கிங் பாயிண்டே இல்லைன்னு சொல்லிட்டு, அதே தான் அவங்களும் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அந்த விஷயத்த தான் இவங்க இப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொன்னதை தான் அவங்களும் சொன்னாங்க, என் கதையில் ஒரு ஹூக்கிங் பாயிண்டே இல்லைன்னு சொல்லிட்டு. அதான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன், விட்டுறலான்னு. எதை விட்டுறலான்னு சொல்லி அவர் கேட்கும் போது புக்ஸ் எழுதுறதெல்லாம் விட்டுறலான்னு இருக்கான்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படிலாம் பேசுகிற, கொரியாலேயே அவங்க மட்டும்தான் பப்ளிஷரா என்ன, அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா கொரியாவில் இருக்கிற எல்லா பப்ளிஷரும் என்னோட புக்கை ஸ்டார்டிங்லேயே கேன்சல் பண்ணிட்டாங்க, இவங்க மட்டும்தான் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போனாங்க, இப்போ இவங்களும் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆகி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நல்லா போகிற மாதிரி தெரியலன்னு இவங்க சொன்னோன்னே அவர் என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் டாங்கானை காட்டுறாங்க. அவர் ரூமை விட்டு வெளியே வரும்போது அவரோட ஒய்ஃப் அங்கே வந்து நிற்க, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னோன்னே அவரோட ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. பேச்சுலர்ஸ் ரூம்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவரோட ரூமும் இருக்குது. சூப்பராக இருக்குது உங்களோட ரூமு அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்குறாரு. உங்களுக்கு போட்டுக்கிறதுக்காக ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. எதுக்காக டைவர்ஸ் அப்ளை பண்ணீங்க, 3 மாதம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் ஒரே மாதத்தில் போகிறீங்களே, எங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோதான் அக்கறையா அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னால் குடும்பத்தை சரியாக பார்த்துக்க முடியலன்னு நினைக்கிறேன், அதனால தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நான் டைவர்ஸ்ன்னு சொன்னாவது உங்களுக்கு பொறுப்பு வரும், அப்போவாவது ஒழுங்காக நடந்துப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக பார்க்குறீங்களா? நம்ம பொண்ணை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவள் இப்போ தான் உங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கா, இந்த டைமில் நீங்கள் இப்படி கோலை மாதிரி நடந்துக்கலாமா அப்படிலாம் சொல்லி கேட்கவும் இவர் சாரின்னு சொல்கிறாரு. உங்கள் சாரிலாம் கேட்டு எனக்கு புளிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி நிலைமையில என்னால் உங்ககிட்ட சாரி தான் கேட்க முடியும்னு இவர் சொல்ல, நீங்கள் என்னை தேங்க் பண்ணலாம், உங்களுக்காக பொறுமையாக வெயிட் பண்ணதுக்காக தேங்க் பண்ணலாம், நீங்கள் என்ன சொதப்புனாலும் அதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருக்கேன்ல, அதுக்காக என்னை தேங்க் பண்ணலாம் அப்படிலாம் அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம டாங்கான் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் ஆயிடுறாரு. அவங்களும் ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறாங்க. ஸோ டாங்கான் அவங்கள கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்யூ, நான் மனசுல இருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் கேஎம்ஏ ஆஃபீஸை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு கரண்ட்டான வெதரை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாளைக்கு மழை வரப்போகுது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. பட் சிவோ என்ன சொல்கிறாருன்னா, டெம்பரேச்சர் வந்து 3 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது அண்ட் 50% சான்சஸ் இருக்கு டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸா போறது அப்படி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்கான் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றத வச்சு பார்த்தா 80% மழைக்கு பதிலாக பனிதான் பொழியுன்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமான்னு சொல்லி சிவோ சொல்றது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு டாங்கானும் சொல்லிடுறாரு. இப்போ ஜூனியர் அக்கா இருந்துக்கிட்டு நான் போயிட்டு அந்த ரிசல்ட்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி ஆக்கியும் கேட்க 1 hour கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் உன் வேலையை பாருன்னு சொல்லி ஜூனியர் அக்காவை அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. இங்கே நியூ ஜாயினர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜூனியர் அக்காவை பார்த்துட்டு வாவ் ஷீ இஸ் சோ அமேசிங் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களா, அது அவங்க காதில் விழுந்தோன்னே கொஞ்சம் கெத்தாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் கீஜூனை காட்டுறாங்க. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அவரோட கொலீக்ஸ் எல்லாம் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, மழைக்கு பதிலாக பனி வரப்போகுது அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு கிளம்பி போகிறாருங்க. இப்போ கீஜூன் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. 50% மழை பெய்யும் இல்லைனா பனி பொழியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது போன டைம் இதே மாதிரி தான் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்போ லைட்டாக சின்ன சேஞ்சஸ் நடந்ததுனால பெரும் சர்ச்சைக்கு உள்ளாயிருப்பாங்க. அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம ஹெட் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்னோவை பற்றி உங்களுக்கு தான் தெரியும்ல, இதை வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு ஜூனியர் பையன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்னோ ஆல்ரெடி வந்துருச்சு, 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டாண்ட ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ, இவனுக்கு புரிகிற மாதிரி யாராவது சொல்லுங்களேன்னு சொன்னோன்னே நம்ம சீனியர் அக்கா ஜூனியர் அக்கா கிட்ட அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ரொம்ப கெத்தாக ஃபீல் பண்ணி எந்திரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பசங்களாம் அதை நோட்ஸ் எடுக்கிறானுங்க. தென் நம்ம ஹெட்டு வந்துட்டு ஏம்மா உன்னோட கருத்தை சொல்லுமான்னு சொல்லிட்டு ஹாக்கியுங்க கேட்க, நம்ம சிவோ நடுவில் வந்துட்டு இவ்வளோ % குறைஞ்சிருக்கு, ஸோ 50% இருக்குது பனி பொழிகிறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே டிஸ்கஷன் போயிட்டுருக்க. நம்ம ஜூனியருக்கா ஒரு மேப் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே நீ என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹெட்டு கேட்குறாரு. அப்போ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு காட்டுறாங்க. நம்ம ஹாக்கியுங்க வந்துட்டு ஹெட்டு கூட பேசியிருப்பாங்க. இந்த ஆஃபீஸ்லேயே யார்கிட்ட லோயஸ்ட் அக்யூரசி ரேட் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம ஹெட்டு ஷாக் ஆகிட்டு எதுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற அப்படின்ட்டு கேட்டிருப்பாருங்க. சும்மா சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க நம்பவே இல்லை. உங்களுக்கு அக்யூரசி ரேட்டு டாப்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கிங் சொல்கிறாங்க. அது என்னமோ கரெக்டு தாம்மா, பட் எனக்கு இவ்வளோ அக்யூரேசி வரத்துக்கு காரணமே நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணி தான் நான் கற்றுக்கிட்டேனே. பட் நீங்கள் தப்பாக டெசிஷன் எடுக்கும்போது உங்களை யாருமே திட்டினது இல்லையா? நான் எடுக்கிற டிசிஷனை எப்போவுமே மதிப்பேன், அதனால் யார் திட்டினாலும் அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல இதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு, ப்ரெசென்ட்டுக்கு வந்தாச்சு. ஹெட்டு வந்துட்டு ஹாக்கியுங்க கேட்குறாரு உன்னோட முடிவு என்னம்மான்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் குத்து மதிப்பாக அச்சு விடுவோம்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களோட தாட்ஸை சொல்லிடுறாங்க. அவங்க அப்படி சொன்னோன்னா அதை நியூஸ்லலாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நியூஸை நம்ம ஜூனியர் அக்காவும் சீனியர் அக்காவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சீனியர் அக்கா ஜூனியர் அக்கா கிட்ட நீ எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் என்னோட ஐடியாஸை மாற்றிக்கிட்டேன், நான் அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டாலும் எண்ட் ஆஃப் த டே அது வேஸ்ட்டாக தான் போகுது, ஸோ நான் இங்கேயே இருக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் புது பசங்க என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா, ரொம்ப கெத்தாக ஃபீல் ஆச்சு. கேஎம்ஏவோட எதிர்காலமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போது ஐயோ பயங்கரமாக இருந்துச்சுக்கா. சரிக்கா வாங்க நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜூனியர் அக்கா சீனியர் அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம ஹாக்கியுங்க காட்டுறாங்க. அவங்க ஆஃபீஸில் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க பனி வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயம் பார்த்து ஹெட்டும் வந்துடுறாரு. இதான் உன்னோட ஃபஸ்ட்டு டைமில் என்னதுன்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, இல்லை ஸ்னோவை ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஹெட்டு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹாக்கியுங்க்கு சிரிப்பு வந்துடுது. நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹெட்டு கேட்க, இல்லைங்க போன டைம் வந்துட்டு மழையை கணிக்கிறது தான் சரியான கஷ்டம்னு சொன்னீங்க, இஷ்டத்துக்கு உருட்டிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெட்டுக்கு அசிங்கமாக போச்சு. ஆக்சுவலி நானாம்மா அப்படி சொன்னேன், அதாம்மா எதுவாக இருந்தாலும் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறத இப்போ இருந்து நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காப்புல நம்பால். தென் அவர் கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹாக்கிங் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஃபோனை எடுத்து செக் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் நம்ம கியூஜூனை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு யூஜினுக்காக ஆசையாக ஜூஸ்லாம் வாங்கி வந்து கொடுக்குறாரு. யூஜினும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓ சூப்பராக இருக்குங்க அப்படின்லாம் சொல்லவே இவருக்கு செம்மையாக ஃபீல் ஆகுது போல். தென் இவர் காரை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க உண்மையாலே ஸ்னோ வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரிலம்மா, ஆனால் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டா அதோட பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு இவர் சொல்ல, நீங்கள் வேணா பாருங்கள் நான் காலைல ஏஞ்சி பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லாக ஸ்னோவால் மூடி இருக்கும்னு சொல்லி இவங்க சொல்ல, வாய் பழிக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஹாக்கியுங்க காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு வெளியிலேயே அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, வெளியே பனியாக இருக்குது, உள்ளே போகலான்னு பார்த்தா என் பொண்ணு பாஸ்வேர்டை மாற்றி வச்சுக்கிறா, அதனால தான் வெளியவே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே ஹாக்கிங் பாஸ்வேர்டை போட்டு கதவை ஓப்பன் பண்ணி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் சூடாக காஃபியோ ஏதோ போட்டு தராங்க. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னா அவங்க அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் நான் அங்கே இருந்துருந்தேன்னு வச்சுக்கோயேன் என் எலும்பு கூட ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அம்மா நீ நினைக்கும் போதெல்லாம் இங்கே வர முடியாதுமா, அது மட்டும் இல்லாமல் நீ வரும்போது சைடிஷ்லாம் கொண்டு வராத, நான் எப்படியும் வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கிங் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதுக்காகலாம் வரல, சிவோவை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும் போது, நீ சிவோவை பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஹாக்கியும் கேட்குறாங்க. சிவோவோட அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காராமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சிவோவா இதை உங்ககிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கியும் கேட்குறாங்க. ஓ அதனால தான் அவன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டானா, உனக்கு சுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. தென் சிவோ ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால இது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஹாக்கிங்கோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ஹாக்கிங்கும் ஆமாம் அந்த ஆள் சரியான ஒரு லூசுமா அப்படின்னு சொல்லி சொல்ல, வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதான்னு சொல்லிட்டு ஹாக்கிங்கோட அம்மா பிடிச்சி கத்தி விட்டுடுறாங்க. ஆனால் ஹாக்கிங்க நான் சொன்னது உண்மை தானே, அந்த ஆள் சிவோவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான்னு தெரியுமா, எப்போவுமே சிவோவை டார்ச்சர் பண்ணி காசு வாங்குறது தான் அந்த ஆளுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஓ அதனால தான் நீ சிவோவை வேணான்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சிவோவை வேணான்னு சொல்லவே இல்லையே, அதனால தான் சிவோவோட பிறந்த நாளை பாஸ்வேர்டாக வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சிவோவோட பிறந்த நாள் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாக்கிங் சொல்ல, இங்கே பாரு அது என்னோட பிறந்த நாளும் இல்லை, உங்கள் அக்காவோட பிறந்த நாளும் இல்லை, உங்கள் அப்பாவோட பிறந்த நாளும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்போ அது சிவோது தானே, அது சிவோவோட பிறந்த நாள்லாம் இல்லை,
அன்றைக்கி தான் நான் சிவோவை ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன், March 14th. நாங்கள் 2 பேரும் அன்றைக்கி தான் பேசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்வேர்டெல்லாம் வைக்கிற நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி பேசினதை அப்புறம் எதுக்கு பிரேக்கப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க திரும்பி. இங்கே பாருமா, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு பிரேக்கப் பண்ண விருப்பம் இல்லை, அவன் ஆனால் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லும் போது என்னால் எதுவுமே செய்ய முடியலம்மா, உண்மையை சொல்லணுன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி போட்டு காட்டுறாங்க. அதாவது ப்ரீவியஸாக இவங்க சிவோ கூட ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, எதுக்காக பிரேக்கப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சிவோவை பார்த்து ஹாக்கிங்கோட அம்மா கேட்டிருப்பாங்க. சிவோ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்திருப்பார். தென் சிவோவை பார்த்து நீ அவளை உண்மையாலே லவ் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அது உண்மை கிடையாதுன்னு சிவோ சொல்கிறாரு. நீ தான் ஃபஸ்ட்டு பிரேக்கப் பண்ணலான்னு சொன்னியாமே, கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது அது உண்மை தான், அவளுக்கு நான் சுமையாக இருக்க விரும்பலை, அதனால தான் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு இவர் சொல்ல, அப்போ நீ தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எனக்கு வேறு வழி தெரியல, அது மட்டும் இல்லாமல் நான் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவள் அதை மறுக்கவே இல்லை, உடனே ஒத்துக்கிட்டா. உண்மையை சொல்லணுன்னா அவள் உடனே ஒத்துக்கினது எனக்குமே ரொம்ப சோகமாக தான் இருந்துச்சு. அப்படின்னா நீ அவளை விட்டுருந்துருக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கிங்கோட அம்மா கேட்குறாங்க. இல்லை, ஒரு வேளை அவளுக்கு என்னை பிடிக்காமல் இருந்திருந்தா அவளுக்கு நான் கரெக்டாக இருப்பானான்னு எனக்கே தெரியல, அதனால கூட அவள் பிரேக்கப்புக்கு ஒத்துந்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும் போது ஹாக்கிங்கோட அம்மா, நீங்கள் 2 பேரும் முட்டாளு, லைஃப் வந்து ரொம்ப சின்னது, அதை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிலாம் திட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ப்ரெசன்ட் சீனை காட்டுறாங்க. இவங்க ஹாக்கிங் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. ஹாக்கிங் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும் போது, நாளைக்கான வெதரை வந்து உன்னால் இன்றைக்கே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி தான் லைஃப்பும், அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி என்ன வெதர் இருக்கோ அதை என்ஜாய் பண்ண கற்றுக்க, நாளைக்கு கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. தென் நம்ம ஹாக்கிங் போயிட்டு அவங்க பால்கனி வியூவை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்க சைடில் இவங்களும் சிவாவும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்ம சிவாவுமே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும் போது ஸ்டார்டிங்கில் அவங்க ஒன்றா குடிச்சிருப்பாங்க இல்லையா ஒரு பாரு, அதை அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அங்கே இவங்க 2 பேரும் சரக்கு போட்டு பேசின எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவ கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கேன் அப்படிலாம் ரியலைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இவங்க 2 பேரும் யோசிச்சுட்ருக்க அந்த சமயத்தில் பனி பொழியுது. ஸோ இவங்க 2 பேரும் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறாங்க. தென் நம்ம கேஎம்ஏ ஆஃபீஸை காட்டுறாங்க. கேஎம்ஏ ஆஃபீஸில் நைட் ஷிஃப்ட்டு பசங்களாம், டேய் வானிலை எப்போ வேணால் மாறலாம், உஷாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நைட் ஷிஃப்ட்டோட ஹெட் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே நம்ம ஹாக்கிங்கும் சிவோவும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. எங்கே போய்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா சியால் சிட்டியோட அப்சர்வேட்டரிக்கு போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பனி பொழியுது. அதை அவங்க பார்த்துட்டு இருக்க சமயத்திலே சிவோவும் அங்கே வந்துடுறாரு. நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை ஃபஸ்ட்டு ஸ்னோவை பார்க்குறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தென் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஓப்பனாக பேசி சால்வ் ஆகிட்டு அங்கேயே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம ஹாக்கிங்கோட அம்மாவையும் ஹாக்கிங்கோட அக்காவையும் காட்டுறாங்க. அவங்களும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்னோவை ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது, சரி இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியலம்மா, குளிருதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா உள்ளே போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்தா ஹாக்கிங்கோட அக்காவுக்கு சிவோவோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. வெளியே ஃபஸ்ட்டு ஸ்னோ பெய்யுது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, இந்த டைமில் நீ என் கூட இல்லையே, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காப்புல. சைடில் செம்ம சரக்கு போட்டிருக்காரு போல் இவர். இன்னொரு பக்கம் கீஜூனும் யூஜினும் ஜாலியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சைடில் அந்த ஸ்னோவையும் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கேஎம்ஏ ஆஃபீஸோட ஹெட்டை காட்டுறாங்க. அவர் இவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்ருக்காரு. அப்போ அங்கே உள்ள மானிட்டர்ஸில் எல்லா லொக்கேஷனும் காட்டப்படுது. அதில் நம்ம சிவோவும் ஹாக்கிங்கும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா அப்சர்வேட்டரி, அந்த லொக்கேஷனையும் காட்டுது. அப்படியே விடியுது. நம்ம சீனியர் அக்காவை காட்டுறாங்க. பசங்களாம் எங்கன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்கும்போது அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவே மாறிட்டார். எங்கே நீங்கள் படிக்கலாம் தேவையில்ல, நீங்கள் இப்படியே இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் டாங்கானோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க பொண்ணை வாமா வந்து சாப்பிட்டு போமா ஸ்கூலுக்குன்னு சொல்லும் போது இல்லை வேணான்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வேகமாக போயிடுது. அப்போ டாங்கானு அவங்க ஒய்ஃப்கிட்ட நான் எதனா தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்தாங்க, அதெல்லாம் அந்த பையன் கமிட்டட் ஆகிட்டானா, அதான் இப்படி வெறுப்பாக இருக்கா. அந்த பையனா யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது அவன் ஒரு கேப்பாப் ஐடலுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. தென் இவங்க 2 பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கரெக்டாக அவங்க பொண்ணும் வந்துடுறாங்க. அவங்க பொண்ணை பார்த்து நம்ம டாங்கான் சிரிச்சோன்னா, அப்பா சிரிக்காதீங்க நானே செம்ம காண்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நார்மல் ஆகிட்டு ஜாலியாக சிரித்து பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜூனியர் அக்கா வேறு லெவல் பண்ணுகிறாங்க. அவங்களுக்கு கீழே இப்போ ஒரு பெரிய டீமே இருக்குது. அவங்களுக்குலாம் இவங்க தான் சொல்லி கொடுத்துன்னு இருக்காங்க.
நம்ம யூஜினை காட்டுறாங்க. அவங்களுமே நார்மல் ஆகிட்டு ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மேனேஜரே கேட்குறான் உனக்கு லீவ் வேணுமாமான்ட்டு. இல்லை இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காங்க. அடுத்த சீனில் சிவோவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஹாக்கிங்கோட அக்கா வீட்டு வாசல்லையே போய் நின்றுட்டு அவங்க ஒரு புக் வச்சுருப்பாங்க இல்லையா, பப்ளிஷ் பண்ண முடியாமல். அந்த புக்கை இவன் சொந்த காசை போட்டு பப்ளிஷ் பண்ணிட்டுக்கிறான். நானே என் சொந்த காசை போட்டு பப்ளிஷ் பண்ணிட்டேன், உன் ஆசை நிறைவேறிச்சு போதுமா அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் ஒரே குஷியாகிடுறாங்க. தென் அவர் அப்படியே வலிச்சுன்னு வீட்டு உள்ளே போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவர் சேஃபாக அப்படியே வெளியே அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. தென் நம்ம சிவோவை காட்டுறாங்க. அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கிட்டு அவங்க அப்பாவோட ஹாப்பியாக தங்கிட்டு இருக்காரு போல். அவங்க அப்பா இப்போ முன்ன மாதிரி இல்லை, திருந்திட்டார் போல். அப்பா வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துருண்ணா, அப்படி டைம் இருந்தால் நீ ஹாக்கிங்கை கூட டேட் பண்ணு அப்படிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம சிவோ சொல்கிறாரு, சரி நான் என் கதையை பார்த்துக்கிறேன், நீங்கள் சீட்டெல்லாம் ஆடாதீங்க, ஒழுங்காக வீட்டில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பி போகிறாரு. இப்போ கேஎம்ஏ ஆஃபீஸை காட்டுறாங்க. எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. அதே சமயம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. நம்ம ஹாக்கிங்கோட வாய்ஸ் ஓவர் வேறு சைடில் போயிட்டுருக்கு. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டைட்டிலில் வரும்ல டுமாரோஸ் ஆன்சர்னு சொல்லிட்டு, அதை பற்றி தான் இப்போ வாய்ஸ் ஓவராக வருது. நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ரைட் ஆன்சர்னு சொல்லி ஒன்று இல்லவே இல்லை. நம்ம முடிவெடுக்கிற ப்ராசஸை வச்சு தான் அது ரைட் ஆன்சராக நம்ம லைஃப்பில் மாறும் அப்படின்னு ஹாக்கிங்கோட வாய்ஸ் ஓவர் போயிட்டுருக்க. இங்கே ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாம் அவங்களோட ஒர்க்கை சின்சியராக பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் நம்ம தப்பு செய்யலாம் பயப்படுறோம், ஏன்னா நாளைக்கான ஆன்சருக்கு கிட்ட அது கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கிங்கை க்ளோஸ்அப்பில் காட்டுறானுங்க. இப்போ நம்ம சிவோவும் ஹாக்கிங்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சிவோவோட அப்பா ஹாக்கிங்கோட அம்மா 2 பேருக்குமே சுத்தமாக செட் ஆகலை. அவங்க 2 பேரும் இவங்க கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து வெளியே ஓடுற மாதிரி காமிச்சு இந்த சீரீஸை முடிக்கிறாங்க.